Hi, hello friends. Welcome to Thirumathi tamilarasi channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா ஆல்ரெடி thumbnail பார்த்துட்டு தான் உள்ள வந்திருந்திருப்பீங்க. ஒரு சத்தான பாயாசம், அதுக்கு அப்புறமா வீட்லயே நம்ம pedicure பண்ணிக்கிறது எப்படி, அது மட்டும் இல்லாம கிச்சனை எப்போதுமே சூப்பரா நீட்டா வெச்சுக்கிறது எப்படி அப்படிங்கற எல்லாத்தையும் பத்தியும் இந்த ஒரே வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ கண்டினியூவா உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சத்தான பாயசம் பார்க்க போகிறோம். எதை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சாலியா சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாலியல் விதைங்க. இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் நம்ம பாயசம் வச்சு சாப்பிட்றதுனால பெண்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இந்த சாலியர் சீட்ஸ். நீங்கள் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இந்த சாலியர் சீட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 2 hours பிஃபோரே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரில் ஊற வச்சுட்டேன். கிட்டத்தட்ட சப்ஜா சீட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஊறினதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஆயிரும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா நான் தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு அதோட கொஞ்சமாக சாலியா சீட்ஸ் நான் ஊற வச்சுருந்த சாலியா சீட்ஸையும் அதோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது தனியாக பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ அதோட பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு அரை கப் அளவுக்கு ரவா எடுத்து வச்சுருக்கேன். ரவா நல்லா வறுத்த ரவா தான். ஸோ அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கொதித்து வெந்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதோட நான் 1 டம்ளர் அளவுக்கு மில்க் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் தனியாக மில்க்லேயே வேக வச்சு பண்ணுறது அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு ஆல்ரெடி நான் காய்ச்சி வச்சுருக்கிற மில்க்கை நான் சேர்த்துக்கிறேன் இதோட. ஸோ இதுவும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கிற வெல்லம், நீங்கள் எனக்கு வெல்லம் வேண்டாங்க, நான் சுகர் சேர்த்துக்கிறேன், ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன், இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அப்படின்னா எதுனாலும் உங்கள் விருப்பம் தான். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம் எடுத்து அதை வந்து நல்லா உடச்சி வச்சுருக்கிறேன். ஸோ நான் அதை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் வெல்லம் நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 4 ஏலக்காய் எடுத்து அதை லேசாக தட்டி வச்சுருக்கிறேன். ஏலக்காய் பவுடர் இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த 4 ஏலக்காயை நான் அது இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கோகனட் நான் வந்து நல்லா திருவி வச்சுருக்கிறேன், தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். ஸோ தேங்காய் துருவலும் இதோட சேர்த்துட்டு, தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ரிச்சான டேஸ்ட் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நட்ஸு சேர்த்து கீயில் அதை வந்து தாளித்து நட்ஸை தாளித்து உள்ளே கொட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட நட்ஸை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எம்டி கடாயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு அந்த பவுடரையும் இதோடு சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரிச்சாக இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு எம்மியான அதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான பாயசம் ரெடி. ஸோ இது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனை நம்ம எப்போதுமே எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது, மொத்தமாக மந்த்லி ஒன்ஸ் கிச்சன் க்ளீன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய வேலை. நீங்கள் கிச்சனை எப்போதுமே க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கிச்சனில் எப்போல்லாம் வேலை செய்கிறீங்களோ, எப்போல்லாம் பாத்திரம் கழுவுறீங்களோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் மூடியிலலாம்
தான். எப்போதுமே ஒரு 2-3 டேஸ்லேயே நமக்கு வந்து அது டஸ்ட்டு படிஞ்சிரும், நம்ம என்ன தான் க்ளீனாக வச்சுக்க ட்ரை பண்ணாலும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் எந்த பாக்ஸ் மூடி மேலே இந்த மாதிரி டஸ்ட்டு வந்திருக்குதோ அதை பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ கழுவி தொடச்சி காய வச்சுருவேன். அப்புறமா பாக்ஸ் எப்போ க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய திங்ஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் புதுசாக வாங்கிட்டு வரதை நம்ம கொட்டாமல் அந்த பாக்ஸை கழுவி முடிஞ்சதுக்கப்புறமா பாக்ஸை கழுவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா புதுசாக வாங்கிட்டு வர பொருள் அதில் கொட்டிக்கலாம். இதனால பார்த்தீங்க அப்படின்னா பழைய பொருள் காலி ஆகிட்டே இருக்கும், அதோட சேர்த்து கொட்டாமல் இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சிட்டிங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஒரு பெரிய வேலையாக அதை எடுத்து செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. நான் ஒரு மேக்ஸிமம் என்கிட்ட இருக்கிற பாக்ஸில் ஒரு கால்வாசி பாக்ஸ் தான் எடுத்து இன்னைக்கு கழுவி இருக்கிறேன். நாளைக்கு நான் கிச்சனில் வேலை செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி அடுத்த ஒர்க்கை நான் பார்த்துப்பேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே பெடிக்யூர் பண்ணிக்கிறது எப்படி. அதாவது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் நம்ம கைகளை கவனிச்சிக்கிற அளவுக்கு நம்மளோட கால்களை கவனிச்சிக்கவே மாட்டோம். ஸோ வீட்டிலே இந்த மாதிரி நம்மளோட கால்களை பராமரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலில் வர்ற வெடிப்பு, அதுக்கப்புறம் அந்த கணுக்காலுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால் ரொம்பவே கருப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம காலை பார்க்கவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட காலும் பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஸ்கின்ல இருக்கிற அதே கலர் உங்களோட கால்லையும் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹீட் வாட்டர் உங்களோட கால் வைக்கிற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கான ஹீட் வாட்டர் வந்து வச்சுட்டு அதில் ஒரு 15 மினிட்ஸ் என்னோட காலை வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நெயிலெல்லாம் நல்லா ஊறிடும். உங்களுக்கு நெயில் இருந்தது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, எனக்கு நெயில் இல்லை. அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக அந்த நெயிலுக்கு பக்கவாட்டில் இருக்கிற அதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கரெக்டாக நெயில் கட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட நெயில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வளரும். இல்லைன்னா நிறைய பேருக்கு காலில் இதோ என்ன மாதிரி தான் இருக்கும். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்கே மண்ணில் அதிகமாக நடமாடுறதுனால காலை சுற்றி காலே பார்த்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் நிறைய காயம் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா காலை சுற்றி நிறைய வெடிப்பு வந்துருச்சு, கால் கலரே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு கால் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி என்னோட நெயில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலரில் ஆயிடுச்சு. அந்த மண்ணோட அந்த சாயம் படிஞ்சு செம்மண்ணோட சாயம் படிஞ்சு கலரே பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் இது பண்ணுறோம். நல்லா ப்ரெஷ் வச்சுட்டு பழைய டூத் ப்ரஷ் இருந்தது அப்படின்னா அதையும் வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளோட நெயிலை ஷேவ் பண்ணிக்கிறோம். இப்படி ஷேவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நெயில் நமக்கு வரும் பொழுது அது அழகாக சேஃபாக வரும், பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் ஷேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காலை சுற்றி எவ்வளோ வெடிப்பு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் தண்ணிலலாம் நல்லா இவ்வளோ நேரம் ஊற வச்சுருக்கேன். 2-3 டைம் காலை ஒவ்வொரு ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன்றதுனால நல்லாவே ஊறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்குது. இது கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இந்த பீட்ரூட் அதுக்கப்புறம் கேரட்லாம் சீவிர அச்சு இருக்குதுல்ல அது மாதிரி தான் இருக்கும். இதை வச்சு நீங்கள் தேய்க்கும் பொழுது அது பீல் ஆகி உங்களோட அந்த எக்ஸஸ் ஸ்கின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படி அந்த டேமேஜ் ஸ்கின் எல்லாமே அதில் பார்த்தீங்க அப்படின்னா பீல் ஆகி வந்துடும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எவ்வளோ அந்த டேமேஜ் ஸ்கின் எல்லாம் எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இதே மாதிரி நம்ம 2 கால்லையுமே பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீப்பாகவே இந்த மாதிரி பெடிக்யூர் கிட் கிடைக்குது. ஸோ நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னோடய காலை வீடியோ ஸ்டார்டிங்கில் என்னோடய காலை பார்த்தப்போ இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரப் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ நமக்கு டெட் செல்ஸ் எல்லாம் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுகரில் பார்த்தீங்க அப்படின்னா டொமேட்டோவை டிப் பண்ணிவிட்டு அதை வச்சு நல்லா அப்படியே ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருங்க. இப்படி ஸ்க்ரப் பண்ணும் பொழுது நமக்கு வந்து டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுங்க. இப்போ ஸ்க்ரப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா காலை திருப்பியும் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. நல்லா பாருங்கள் ஒரு கால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிரைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக் மாதிரி யூஸ் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடலை மாவும் கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்துருக்குறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர்லேயோ இல்லை மில்க்லேயோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 10 to 15 மினிட்ஸ் கழித்து இதையும் நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் என்னோடய கால் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி அந்த குதிங்காலில் இருந்த வெடிப்பு அதுக்கப்புறம் அந்த டேமேஜ் ஸ்கின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி என்னோடய காலே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பிரைட்டாக இருக்குது.
இன்னும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலில் இருக்கக்கூடிய அந்த நெயிலில் நமக்கு வந்து படியாமல் அழுக்கு படியாமல் இருக்கிறதுக்காக நம்ம நெயில் பாலிஷ் போட்டுக்கிறோம். நெயில் பாலிஷ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட காலில் இருக்கக்கூடிய ஸ்கின்ல எந்த விதமான அழுக்குமே படியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு கால் எந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்னு. ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருந்தாலும் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். மீண்டும் இது மாதிரியான பயனுள்ள தகவலோட வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி.